ஹலோ மக்களே! நான் தான் உங்கள் சந்தோஷ் ரூபினி. இன்னைக்கு விலாக் தான் எடுக்க போகிறேன். டின்னர் விலாக் தான். ஏன்னா நைட் ரொட்டீன் மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோ வச்சுக்கலாம். வாங்க டின்னர் ரெசிபி என்னன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போகிறேன். கார சட்னி செஞ்சுட்டு இட்லி சுட்டு வச்சு சாப்பிடலாம். ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வேறு ஃபீவருங்க. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை எதுவுமே நான் செய்ய விட மாட்றா. நீங்களே பாருங்க, என் கிச்சன் ரொம்ப இப்போ கொடூரமா இருக்கும். ஏன்னா நான் எதுவுமே செய்ய முடியல. அவ கூடவே இருக்கணும்னு நினைக்கிறா. நார்மலாவே நான் வேலை செய்யறது சோம்பேறி. இதுல இன்னும் அவ கூடவே இருக்கணுன்றனால ரொம்ப வீடே கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ஏதோ பாத்திரம் கூட விளக்கல, நான் அப்படியே தான் இருக்கு. அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். பாப்பாக்கு ஹாஸ்பிட்டல் போனேன் காலையில. பாப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இது பண்ணலான்னு பார்த்தா, அப்போ அவளுக்கு ரொம்ப இந்த சூடு ஜுரம் அதிகமா இருக்கு. ஹை லெவல்ல இருக்கு. நான் 3 டேஸா இருக்கு. 2 டேஸ் பேராசிட்டமால் குடுத்துட்டு இருந்தேன். அவளுக்கு ஹெட் ஃபுல்லாவுமே அப்படியே அவ்ளோ ஹாட்டா அந்த சூடு அதிகமா இருக்கு. அதனால தான் சரி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனா அவங்களும் மருந்துலாம் குடுத்துருக்காங்க. டானிக்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் குடுத்து 2 நாள் பார்க்க சொல்லியிருக்காங்க. சரி இப்பவும் பாப்பாவுக்கு ரொம்ப சுடுது. டைமும் வேற 8:20 ஆயிடுச்சு. அதனால தான் நீ படுத்துன்னு டிவி பாரும்மா சொல்லிட்டு, நான் இப்ப இட்லி சுட வந்திருக்கேன். இட்லி சுட்டு கார சட்னி அடிச்சுட்டு பாப்பாக்கு ஊட்டிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 4 வெங்காயமும் 5 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். 5 தக்காளி 4 வெங்காயம். இது உளுந்த பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். எப்பவுமே உளுந்த பருப்பு போட்டு நாங்க செய்ய மாட்டேன். சரி எல்லாருமே செய்யறாங்க, அதனால நல்லா இருக்கும். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் செய்யறேன். நான் வெறுமே வெங்காயமும் தக்காளி மட்டும் போட்டு புளி போட்டு இது பண்ணி செய்வேன். சூப்பரா இருக்குங்க. அது வரைக்குமே நல்லா இருக்கும். பூண்டு போடுவாங்க சிலர். நான் பூண்டு ரேர் தான். பூண்டு அடிக்கடிலாம் போட மாட்டேன். இப்ப நான் போடுவேன். நான் தோணுச்சுன்னா போடுவேன். இப்போ நம்ம வெறும் வெங்காயமும் இந்த பருப்பு வச்சு செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா செய்யறாங்களா இல்லைங்க, மீடியமா செய்வேன். சட்னி இருக்கிறதுலயே இந்த சட்னி மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இது என் ஃபேவரட். அதனால இதை மட்டும் நல்லா செய்வேன். இப்போ இந்த பருப்பு போட்டு செய்யறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்க அண்ணிங்க செய்வாங்க. அவங்களும் சூப்பரா செய்வாங்க. அவங்களும் உளுத்த பருப்புலாம் போட்டு தான் செய்வாங்களா, நல்லா இருக்கும். அதனால சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண போறேன். பார்ப்போம், நல்லா இருந்தா தானே ஒரு டிஃப்ரெண்ட் சட்னி சாப்பிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு வேற சட்னிங்களே செய்ய தெரியல. அதனால செஞ்சு பார்ப்போம். கண்ணு வேற எரியுது. கைஸ், வெங்காயத்தை மட்டும் அரிஞ்சிட்டு நான் வரேன். கார சட்னிக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கி தானே பண்றோம். அதனால பெருசு பெருசா கூட அரிஞ்சிக்கலாம். இந்த பிரியாணி கரைக்கிற மாதிரி அரிஞ்சிக்கலாம். நான் கொஞ்சம் இப்படி போட்டுங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக செய்யணும். டக்குனு வெங்காயம் வதங்கணும்ல, அதனால பெருசாக பண்ணியிருக்கேன். வதங்கினா சரியா போயிடும். தக்காளி அதுக்கு மேலே ஏன்னா அசால்ட்டு பண்ணிடலாம். அந்த நம்ம வதக்கிட்டு அந்த போடுறோம் பார்த்தீங்களா, அந்த என்னது தட்டு போட்டு மூடி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயே வதங்கிடும் நல்லா. அவங்களும் இப்படி அரிஞ்சிக்கலாம். பழ தக்காளி தான் அறியது கஷ்டமா இருக்குது. காய் கூட டக்குன்னு அரிஞ்சிடலாம் போல. அந்த பழத்தை அறியத்துக்கு இவ்வளோ வருது. எல்லாம் பெருசாக போட்டாலும் பிரச்சனை இல்லை, வதங்கிடும். சும்மா 2 வாரம் வதங்குச்சுன்னா நம்மளுக்கு டக்கு டக்குன்னு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இதுவை எடுத்துடணும். இது நல்லது இல்லை சொல்லுவாங்க. அதனால கம்பல்சரி தக்காளியில் இருக்க அந்த இதுவை தக்காளியும் அரிஞ்சு வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். பேன் சூடாகிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக போதும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எதுவுமே போடலாம். கடுகு எதுவுமே போடாமல் வெறும் வெங்காயம் மட்டும்தான். கொஞ்சம் எண்ணெய் சூடாகும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, வெங்காயத்தை போட்ட அவசரத்தில் அந்த பருப்பு போட்டு இது பண்ண மறந்துட்டேன். இது கொஞ்சம் ஒரு பாதியாக தள்ளிட்டு எப்போ நான் செய்கிற மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பருப்பு எடுத்து வச்சேன்ல, அதை மறந்துட்டேன். இருந்தாலும் பாதி ஓரமாக போட்டு மறந்தேன். ஏன்னா எடுத்துட்டேன், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. அதனால் சைட்லேயே 2 வதக்கிட்டு எப்படியா இருந்தாலும் அது தனியாக போட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும் அது தீயும். அதனால இப்படி இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. இப்போ வெங்காயத்தோடு வதங்குச்சுன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிடும். நான் அப்படி நினைக்கிறேன். அப்படியே ஒன்று கேட்டலாம். நல்லா வெங்காயம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் புளியும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். உடனே தான் எல்லாமே ஆட் பண்ணணும். ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஒரு 5 செகண்ட்ஸ் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வதக்க விட்டுட்டு, ஏன்னா மொத்தமாக சேர்ந்து தான் எல்லாமே வதங்கணுமே தவிர எல்லாம் தனித்தனியாக தான் வதங்கணும் கிடையாது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது இதுவாகும். இப்போ நான் காஞ்ச மிளகாவும் புளியும் ஆட் பண்ணிடுவேன்.
காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால ஒரு 4-5 போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, நீட்டு காஞ்ச மிளகா தான் என்கிட்ட இருக்குது. காஞ்ச மிளகா ஒரு 5. இதே கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காரம். ஏன்னா புளியும் போடுறோம், அதனால எக்ஸ்ட்ரா 6 புளியும் ரொம்ப இல்லை கைஸ், சும்மா இவ்வளோ போட்டால் போதும். ஏன்னா தக்காளியும் ஆட் பண்ணுறதுனால நான் வந்து புளி வந்து இவ்வளோ தான் போடுவேன், அதிகமாக போட மாட்டேன். ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் இது வரைக்கும் போட்டு கொஞ்சம் நல்லா கலரிடலாம். ஓகே, ஒரு விதமான ஒரு நிலைக்கு வந்து விட்டதா. இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். கலரி விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் கலரி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா வேக விட்டோம்னா வெந்துடும். இது நம்ம ஆற ஒரு டைமில் இட்லி ஊற்றிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சட்னி அசை மாதிரி இருக்கும், இட்லி நல்லா மாதிரி இருக்கும். இதை கூட சாப்பிடலாம். போதும். இந்த இதில் இது வேகட்டும். ஸ்லோவில் வச்சுட்டு வேக விட்டுருந்தோம். ரொம்ப நேரம் இல்லை ரைஸ், சும்மா நம்ம ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ வந்து பார்த்தா அவ்வளோதான், அது வந்து ஸ்லோவில். அப்புறமா வந்து பார்க்கலாம். நடுவில் கொஞ்சம் எடுத்து கலரி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுனா ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸாக விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு வந்து ஆற்றிடலாம். வச்சுட்டு மிக்சியில் வந்து ஓட்டி எடுத்துகிட்டு கடுகு போட்டு தாளிச்சு எடுத்துட்டா கார சட்னி ரெடி. மாவு கொஞ்சம் எடுத்து கலக்கி வச்சுக்கலாம். போதும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அதில் கொஞ்சம் மாவு இருக்கிறத வச்சு இப்போ நம்ம போடுவோம். இப்போ கலந்துடலாம். சோட்டா மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டுட்டு சால்ட்டு கொஞ்சம். என்னம்மா இப்போ வாட்டர் ஊற்றி கொஞ்சம் அம்மா கையெடு அம்மா கையெடு. நோ அம்மா அடிப்பேன். நல்லா வந்து நம்ம சோட்டா மாவை நல்லா இது கலக்கி விட்டுட்டு ஊற்றினா அங்கங்கே எல்லோஸ் மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஆகாது. நல்லா கலக்கணும். இது வந்து இப்போவே காலி ஆகிடுங்க. நான் நேற்றும் கலந்த மாவில் ரவுண்டு தான் மீந்துச்சு. இப்போ 2 அடுக்கு ஊற்றி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு அடுக்கில் 10 இட்லி வரும், 2 அடுக்கு. சரி, 3 பேர் சாப்பிடுவோம். ஏன்னா கார சட்னின்றது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலில் எனக்கு, அதனால் அதிகமாக சாப்பிட வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 அடுக்காக ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டேன். மீந்தா கூட பரவாயில்லைங்க. மீறா பசிக்கும் போது பத்தாமல் போயிடுச்சுன்னா சாப்பிட்ற நேரத்தில் எழுந்து வந்து நம்ம அந்த தோசை சுடுற இது இருக்கு பாருங்க, அது வெறுப்பாயிடும். அதனால தான் சரி இட்லியை ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான். இந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி மாதிரி கொஞ்சம் மீடியமாக கட்டியாகவும் இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சிங்கன்னா இட்லி கொஞ்சம் சாஃப்டாக வருது. அதனால தான் இப்படி. இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து இட்லி ஊற்றலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். இப்போ வந்து இதே மாதிரி ஆயில் வந்து அடிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக வச்சதுனால கொஞ்சம் எடுத்து தடிக்கலாம். ப்ரெஷ் வச்சுருந்தேன், அது எங்கே போச்சுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ப்ரெஷ்ஷை போட்டு வந்து தேய்ச்சாலும் அந்த தொட்டி அது தொலைக்கிட்டு இருக்கும்போது ஒட்டிக்குதுங்க. நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் கையில் பண்ணுறது தானே பெஸ்ட்டு. வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி ஊற்றிடலாம். வச்சு எடுத்துன்னு போய் ஊற்றுறதுக்குள்ளே இதுவாகுங்க. அதனால என்ன ஒன்று மேலேயே வச்சுட்டு அழகாக எடுத்துன்னு போய் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். கீழே இருந்து எடுத்துன்னு போய் அங்கே செட் பண்ணுறதுக்குள்ளே ஊற்றிக்குது. அதனால இதுவே எனக்கு தெரியாது, எங்கள் அக்கா தான் சொல்லி கொடுத்தா. அதனால அப்படியே நம்மளும் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம். சைடெல்லாம் ஊற்றிக்கோங்க. ஓட்டாது இருந்தாலும் ஊது. இது ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அப்புறம் ஒரு 10 இட்லி ஊற்றி வச்சுட்டா வேலை ஓவர். அதான் இட்லி ஊற்றி வச்சாச்சு, சட்னி அரைச்சிட்டு அவ்வளோதாங்க, வேலை ஓவர். சாமான் வந்து நாளைக்கு தான் துலக்கணும். ஏன்னா இப்போ பாப்பா கூட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும், டைம் ஆயிடுச்சு. சுட சுட இட்லியும் கார சட்னியும் அரைச்சாச்சு. இன்னொரு 5 இட்லி தான், இட்லி ஒரு அடுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். ஒரே ஒரு அடுக்கு மட்டும் தான், மொத்தம் 15 இட்லி கரெக்டாக இருக்கும் மக்களே. இப்போதைக்கு இட்லியும் வந்து கார சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் இது வந்து சும்மா என்னோட விளாக் மாதிரி தான் எடுத்தேனே தவிர நான் இது சொல்லி தரலைன்னா எல்லாருக்கும் தெரியும் இது என்னோட வீடியோஸ்க்காக எடுத்தது. வீடியோ முடியுது. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட லாங் வீடியோவும் சரி ஷார்ட்ஸும் சரி எனக்கு எல்லாரும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
எல்லாருக்கும் லவ் யூ ஆல். பாய் பாய். பாய் பாய்.